ஹாய் ஆல். இந்த அடுத்த ஜாவா சீரீஸில் டேர்ம் 8 என்னன்னா கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் வேல்யூஸ் பாஸ்டு டு எ ஜாவா ப்ரோக்ராம் வென் இட் இஸ் ஸ்டார்டட் ஃப்ரம் டெர்மினல். இதுக்கு சிம்பிள் மீனிங் என்னென்னா, நீங்கள் உங்கள் ஜாவா கோடை டெர்மினலில் இருந்தே, அதாவது ஜாவா கோடில் எதுவும் சேஞ்ச் பண்ணாமலேயே அவுட் சைடில் இருந்தே வேல்யூஸ் பாஸ் பண்ணி உங்கள் அவுட்புட்டை உங்களுக்கு அந்த வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி வர வைக்கிறது. நான் சிம்பிள் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியான டாபிக் தான், பாருங்களேன். இப்போ ஒரு க்ரீட்டிங்ஸ்னு ஒரு .java ஃபைலில் கிளாஸ் க்ரீட்டிங்ஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இதில் இது என்ன பண்ணுன்னா ஹலோ மனோஜ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். சிம்பிள் ப்ரோக்ராம் தான். நார்மலாக எப்படி பண்ணுவோம், நம்ம ஃபஸ்ட்டு ஜாவாவை கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணுற மாதிரி ரன் பண்ணுவோம்ல. ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணிவிட்டு அடுத்து ரன் பண்ணணும். கிரீட்டிங்ஸ் ஜாவா கிரீட்டிங்ஸ் ஹலோ மனோஜ். இப்போ நம்ம இந்த மனோஜுக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் நேம் போடணுன்னா இந்த கோடுக்கு போயிட்டு பீட்டர் இந்த கோடை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணணும். சேவ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கம்பைல் பண்ணணும். ரன் பண்ணால் நம்ம கோடில் சேஞ்ச் பண்ண பீட்டர் வந்து இங்கே வந்துடும். இப்படி தான் நம்ம நார்மலாக சேஞ்சஸ் பண்ணணும். வேல்யூஸ் இன்புட் நம்ம என்ன வேல்யூஸ் கேட்குறோமோ அது அவுட்புட்டில் கிடைக்கணும்னா நம்ம கோடில் போய் சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணதுக்கப்புறம் கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணால் நமக்கு தேவையான அவுட்புட் கிடைக்கும். இப்போ கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸில் என்ன பண்ணுவோன்னா, நம்ம அதாவது கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணும்போது நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணுவோம். பண்ணதுக்கு அந்த கோடில் போய் அந்த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகி அவுட்புட் அந்த வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி வரும். அதுக்கு சிம்பிளாக ஒரு இது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த லைன். இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் argsன்னு இருக்குல்ல, இதுதான் மெயின். இதில் நம்ம அந்த பாஸ் பண்ணுற வேல்யூஸ்லாம் இந்த ஸ்ட்ரிங் args இது அப்படின்னா என்னன்னா, இது ஒரு அரே. ஸ்ட்ரிங் அதாவது args தான் இதோட பேர், அரேவோட பேர். ஸ்ட்ரிங் அரே args ஈக்குவல் டு இப்படி ஒரு அரே இருக்கும். ஓகே, ஆனால் இது வந்து இந்த அரே வந்து ஸ்ட்ரிங் வேல்யூஸை மட்டும்தான் எடுத்துக்கும். இப்போ நம்ம எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே க்ரீட்டுன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, கிளாஸ் க்ரீட்டில். அதே மாதிரி நம்ம பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு சிஸ் அவுட் போட்டு ஹலோ. இப்போ நம்ம ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறோம். இப்போ பாஸ் பண்ணுறதுனால ஹலோ ப்ளஸ் args இது வந்து 0 இண்டெக்ஸ். அதாவது இந்த அரேயில் ஃபஸ்ட்டு வேல்யூ நம்ம ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுவோம், அதை வந்து எடுத்துக்காட்டுன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, நம்ம இப்போ வந்து கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணும்போது அந்த வேல்யூ பாஸ் பண்ணுவோம். எப்படி பாஸ் பண்ணுறோன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணணும். ஜாவாசி கிரீட் தானே, அந்த ஃபைல் நேம் அப்படியே போட்டு ஜாவா கம்பைல் பண்ணும். கம்பைல் ஆயிடுச்சு. இப்போது ஜாவா கிரீட் ஃபைல் நேம் போட்டோமா. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு வேல்யூ பாஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே என்ன இருக்குது, ஹலோ. இப்போ நம்ம கிரீட் பண்ணணும் ஒருத்தவங்கள, அவங்க பேர் போடுவோம், இல்லை உங்கள் எதையோ சொல்லுவோம், ஹலோ சிடிடிஎன்ஸ். ஓகே, இப்போது நம்ம ஒரு ஸ்பேஸ் விட்டு சிடிடிஎன்ஸ்னு ஒரு வேர்டு, இது பேர் தான் ஆர்குமெண்ட். இப்போது நம்ம இதை வந்து ரன் பண்ணோன்னா ஹலோ சிடிடிஎன்ஸ்னு வந்தோம். நம்ம கோடில் இன்னும் எதுவும் சேஞ்சே பண்ணல, வெறும் நம்ம சிடிடிஎன்ஸ்னு ரன் பண்ணும்போது பாஸ் பண்ணியிருக்கோம்.
இந்த அரேயில் வந்து ஸ்டோர் ஆகிடும். எப்படின்னா இப்படி சிடிடிஎன்ஸ், ஏன்னா இப்போதைக்கு ஒரு இதுதானே ஒரு இதுதான் பாஸ் பண்ணியிருக்கோம், அதனால இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரிங்கில் சேவ் ஆகிக்கும். அதை நம்ம வந்து ARGS ஸ்கொயர் பேக்கெட் 0ன்னு ஆக்சஸ் பண்ணி ஹலோ பக்கத்தில் பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அதனால தான் இங்கே ஹலோ சிடிடிஎன்ஸ். அடுத்து நம்ம இந்த சிடிடிஎன்ஸை மாற்றணும்னா கோடில் போய் நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இங்கே வந்து கம்பைல் பண்ணி தான் ஏற்கனவே இருக்குது. அதனால் ஜாவா கிரீட் சிடிடிஎன்ஸ்க்கு பதிலாக பீட்டர்னு கொடுப்போம். இப்போது ஹலோ பீட்டர்னு வரும். நம்ம கோடில் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமலே இங்கே டெர்மினல்லையே நமக்கு தேவையான வேல்யூஸை பாஸ் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட் கிடைக்கும். இது இன்னொரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சேலரி ப்ராசஸர்னு ஒரு கோடு. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா 2 வேல்யூ பாஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மந்த்து, அடுத்து இயர். ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணிக்கலாம். ஜாவா சி சேலரி processor.java கம்பைல் பண்ணதுக்கப்புறம் ரன் பண்ணுறதுக்கு அதே ஜாவா சேலரி ப்ராசஸர். இப்போ 2 வேல்யூ நம்ம பாஸ் பண்ணோம்ல, ஃபஸ்ட்டு மந்த்து, இப்போ ஜனவரின்னு கொடுப்போம். எந்த வருஷம் 2026. 2 வேல்யூ பாஸ் பண்ணிக்குவோம். இங்கே வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் பண்ணியிருக்க 2 வேல்யூக்கு கமா இல்லை வேறு எதுவும் செப்பரேட்டர் இல்லை. நம்ம வெறும் ஸ்பேஸ் விட்டு ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ ரன் பண்ணோம்னா நம்ம இந்த கோடில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ், அதாவது பாஸ் பண்ணியிருக்க வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி அவுட்புட் கிடைக்கும். பாருங்களேன், ஸ்டார்டிங் சேலரி ப்ராசஸிங், மந்த்து நம்ம கொடுத்த ஜனவரி, இயர் 2026, கால்குலேட்டிங் எம்ப்ளாயி சேலரிஸ், ஜென்ரேட்டிங் சேலரி ஸ்லிப்ஸ், சேலரி ப்ராசஸிங் கம்ப்ளீட்டட் ஃபார் ஜனவரி அண்ட் 2026. இந்த மாதிரி நம்ம பாஸ் பண்ணும்போது ரன் பண்ணும் போதே நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் கிடைக்கும். இது ஓவராலாக இது எங்கே யூஸ் ஆகும்னா, பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் ஒரு ஃபுல்லாக கோட் எழுதிடுவாங்க. கோடு எழுதிட்டு இப்போ ஒரு சின்ன அப்ளிகேஷனில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சேலரி ப்ராசஸ் போட்டோம்ல, அதே மாதிரி பேங்க் ரிப்போர்ட் ஜென்ரேட்டர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பேங்க்ஸ்லாம் டெய்லியும் வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுவாங்க. இந்த டேட்டாவோட ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளுக்கும். நம்ம ஒவ்வொரு தாட்டியும் உள்ள கோடுக்குள்ளே போயிட்டு டேட் மாற்றிட்டு இருக்க முடியாது. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரன் பண்ணும்போதே இன்றைக்கான டேட்டை பாஸ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிடுவாங்க. ரன் பண்ணோன்னா இன்றைக்கான டேட்டில் என்னென்ன அந்த கோடில் டேட்டா எடுத்துகிட்டு வரணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஸோ அவ்வளோதான். கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் இது மாதிரி ஒரு டேர்ம் பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன்ட்.